நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். அல்டிமேட் ஸ்டார் அஜித் ஒரு போதைக்கு அடிமையாகிய ஒரு நடிகையை காதலித்து ஏமாந்த கதையையும், அந்த ஏமாற்றம் தலைக்கு வாழ்க்கையில எப்படி ஒரு ஏற்றமாக அமைந்தது என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம். வாருங்கள் வீடியோக்குள்ளே போவோம். தல அஜித் 90களில் என் வீடு என் கணவர் என்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமாகிறார். இந்த திரைப்படத்திலே அஜித்தோடு இணைந்து அஜித்துக்கு ஜோடியாக ஹீரா என்ற ஒரு நடிகை நடிக்கிறார். இந்த படத்தில் நடிக்கும் போது இருவருக்கு இடையிலே பழக்கம் ஏற்படுகிறது, கதைத்து பேசுகிறார்கள். அது பின்னாட்களில் காதலாக மலர்கிறது. காதல் கோட்டை என்ற படத்துக்கு பிறகும் சில படங்களிலே இணைந்து நடிக்கிறார்கள். அந்த காலத்தில் அஜித்துக்கும் ஹீரா என்ற நடிகைக்கும் இடையிலே காதல் தொடர்பு இருக்கிறது என்று ஒட்டுமொத்த சினிமா உலகத்துக்குமே தெரியும். அஜித் நிறைய கடிதங்களை ஹீராக்கு எழுதுகிறார். அது பின்னாட்களில் லீக் ஆகிவிடுகிறது. அந்த லீக் ஆகிய கடிதங்கள் மூலமாகத்தான் இருவரும் திருமணம் செய்து கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயமே வெளியுலகத்துக்கு தெரிய வருகிறது. ஆனால் இந்த திருமண பந்தத்துக்கு அல்லது இந்த காதலுக்கு ஹீராவினுடைய தாயார் மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறார். அவர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், இப்பொழுது அஜித்தை திருமணம் செய்து கொண்டால் தன்னுடைய மகளினுடைய சினிமா கரியர் என்பது நாசமாகிவிடும் என்று சொல்லி ஹீராவினுடைய தாயார் நினைத்து அந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஹீராவினுடைய நடவடிக்கைகள், ஹீராவினுடைய பழக்க வழக்கங்கள், கதை பேச்சுகள் எல்லாம் அஜித் அவர்களுக்கு பிடிக்காமல் போகிறது. அதற்கு பிறகு இந்த உறவிலிருந்து இருவரும் பிரிந்து கொள்கிறார்கள். இருவருக்கும் இடையிலே பிரேக்கப் ஆகிவிடுகிறது. இந்த காதல் பற்றி அப்போது சில ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கும் போது தல அஜித் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இருவருக்கும் இடையிலே காதல் இருந்தது உண்மைதான். இருவரும் அன்பாக பண்பாக பாசமாக வாழ்ந்தோம் பழகினோம் என்று ஒத்துக்கொள்கிறார். ஆனால் ஹீராவினுடைய நடவடிக்கைகளிலே சில மாற்றங்கள் இருந்தது. அது எனக்கு பிடிக்காமல் இருந்தது, அது உண்மைதான். அதிலே மிக முக்கியமான ஒரு விடயமாக அவர் பின்னாட்களிலே போதைக்கு அடிமையாகிவிட்டார் என்ற ஒரு கருத்தை அந்த இடத்திலே முன்வைத்திருந்தார் தல அஜித். இதனாலதான் இருவரும் பிரிய வேண்டிய ஒரு நிலையும், இருவருக்கும் இடையிலே ஒரு பிரேக்கப் ஏற்படுவதற்கும் ஒரு காரணமாக அமைந்தது என்று சொல்லி தல அப்பொழுதே சொல்லியிருந்தார். இந்த பிரேக்கப்புக்கு பிறகு அடுத்த ஆண்டே தல அமர்க்களம் என்ற திரைப்படத்திலே நடிப்பதற்கு ஒப்பந்தமாகிறார். அமர்க்களம் என்ற படத்திலே நாயகியாக நடிப்பதற்கு ஷாலினி ஒப்பந்தம் செய்யப்பட்டு இப்பொழுது அந்த திரைப்படத்தில் ஷாலினி அவர்களும் அஜித் அவர்களும் இணைந்து நடிப்பதற்கு தயாராகின்றார்கள். ஷூட்டிங்குக்கு வந்த ஷாலினியை பார்த்ததும் அஜித் அவர்களுக்கு பிடித்து போகிறது. அந்த கணமே ஷாலினியின் மீது காதலில் விடுகிறார் தல அஜித் அவர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அமர்க்களம் திரைப்படத்திலே படப்பிடிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது ஷாலினிக்கு ஒரு கையில் ஒரு காயம் ஏற்படுகிறது. அந்த காயத்தின் நிமித்தமாக வைத்தியசாலைகளை அனுமதிப்பதற்கு தலை அவர்கள் முண்டி அடித்துக் கொண்டு செயற்படுகிறார். அது மட்டுமல்லாமல் கவனமாக பார்த்துக் கொள்கிறார், கரிசனையாக கதைத்துக் கொள்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாம் தலை மீது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஷாலினிக்கு ஏற்படுத்தி விடுகிறது. தன்னை கரிசனையோடும் கவனமாகவும் பார்த்துக் கொள்ற அந்த பண்பு அஜித்தினுடைய காதலை ஏற்றுக்கொள்வதற்கு ஷாலினிக்கு மிகப்பெரிய உந்து சக்தியை, ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தி விடுகிறது. பிறகு இருவரும் திருமணம் செய்து கொள்கின்றார்கள். திருமணம் செய்து 25 வருடங்கள் கடந்து விட்டது. 2 குழந்தைகள் பிறந்து விட்டன. இப்பொழுது தமிழ் சினிமாவிலே எந்த விதமான கிசுகிசுக்களும் இல்லாமல், குடும்பங்களுக்கு பிரச்சனை இல்லாமல், எந்த விதமான பிரிவினைகளும் இல்லாமல் சந்தோஷமாக அமைதியாக தான் உண்டு தங்கள் வேலை உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பமாக தல அஜித்தினுடைய குடும்பம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த இடத்துல இந்த முன்னைய காதல் கதையை சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னு சொன்னால், ஒரு காதல் மனைவியினுடைய துணை, ஆசீர்வாதம், அன்பு எவ்வளவு தூரத்துக்கு ஒரு மனிதனுக்கு பக்கபலமாக இருக்கிறது. அந்த அன்பும் அந்த பாசமும் ஒருவனை எவ்வளவு தூரத்துக்கு சாதனை மிக்க மனிதனாக மாற்றுகிறது என்பதற்காகத்தான் இந்த விடயத்தை சொல்கிறேன். பாருங்கள், உண்மையிலே இந்த காற்பந்தயத்திலே, துபாயில் நடந்த 24 hours காற்பந்தயத்திலே அஜித் அவர்கள் சாதிப்பதற்கும் இந்தியாவினுடைய புகழை உலகறிய செய்வதற்கும் ஷாலினி அவர்களுடைய அன்பும் பாசமும் காதலும் மிக முக்கியமாக இருந்திருக்கிறது. இதை அஜித் அவர்களை சொல்கிறார். தன்னுடைய மனைவி இந்த காற்பந்தயத்துக்கு அனுமதி தந்ததே பெரிய விஷயம் என்றதுக்காக அந்த மேடையிலே நன்றி தெரிவிக்கிறார் ஷாலினி அவர்களுக்கு. அது மட்டுமல்லாமல் ஃப்ளையிங் கிஸ் மூலமாக ஷாலினிக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருந்தார், கட்டி அடைத்திருந்தார், ஆற தழுவி இருந்தார். இது எல்லாவற்றுக்கும் காரணமாக தன்னுடைய மனைவி ஷாலினி தான் பேக்போனாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இவ்வளவு செயற்பாடுகளிலுமே அஜித் ஈடுபட்டார். அது மட்டுமல்லாமல் அஜித் அவர்களை தன்னுடைய வாயால் சொல்கிறார், இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமே ஷாலினி அவர்கள் தான் என்பதை வெளிப்படையாக சொல்கின்றார். அவர் தந்த உத்வேகம், அவர் தந்த ஒத்துழைப்பு மிக முக்கியமாக இந்த வெற்றி வாகை சூடுவதற்கு காரணமாக இருக்குன்னு சொல்லி ஒத்துக்கொள்கிறார். முதல் காதல் தோல்வியில் முடிவடைகிறது. அஜித் அவர்கள் நம்பி ஏமாந்து போகிறார். அதற்கு பிறகு ஒரு நம்பகமான வாழ்க்கை கிடைக்கிறது. அந்த வாழ்க்கையின் மூலமாக இன்று சாதனை மனிதராக
53 வயதிலே அஜித் அவர்கள் மிளிர்கிறார் என்று சொன்னால் அந்த அன்பும் அந்த காதலும் அந்த பாசமும் எவ்வளவு ஆணி வேறாக அவர்களுடைய வாழ்க்கையிலே பதிந்திருக்கிறது என்பதுதான் இந்த வீடியோ பதிவு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளை மற்றொரு வீடியோ பதிவை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.